ஹலோ மக்களே, தமிழகமேலே எதிர்பார்த்த ஒரு வேலை. அது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்காங்க இல்லையா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவோட ஒரு ஆர்கனைசேஷன் தான். இவங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி ரெகுலராக ஜாப் அப்டேட்ஸ் நான் உங்களுக்காக டெய்லி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 3 வேகன்சிஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் ஆஃபீஸர் கோஆர்டினேட்டர், இன்னொன்று ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அட்டெண்டர் அப்படின்ற ஒரு 3 வேலைங்க. சரிங்களா? ஸோ இது என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட் ஆஃபீஸர் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ஒரு வேலைக்கு நீங்கள் பிஜி டிகிரி, ஏதாவது ஒரு பிஜி டிகிரி படிச்சிருந்தா போதும். அதில் 55% மார்க் வாங்கியிருந்தால் போதும் அப்படின்ற மட்டும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எழுதவும் டைப் படிக்கவும் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுமே எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, இமெயில் கம்யூனிகேஷனு, இன்டர்நெட்டில் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மார்க் ஷீட் ப்ரிப்பரேஷன், ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், எக்ஸாம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இன் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இஸ் டிசைரபிள் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மார்க் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ரிப்போர்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி எஃபிஷியண்ட்டாக நானே போய் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னின்று போய் பண்ணுற மாதிரி ஒரு வேலை. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு செய்ய தெரியும்னா டப்பார்னு எடுத்து உடனே அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலை. இதிலும் என்ன வேணும் அப்படின்னா, பிஜி டிகிரி எல்லாம் வேண்டாம்ப்பா, யூஜியே போதும். நீங்கள் யூஜி டிகிரி படிச்சிருக்கீங்க, எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் சரி, 55% மார்க் மட்டும் வாங்கியிருந்தால் போதும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண தெரியணுன்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? உங்களுக்கும் இங்கிலீஷ் வந்து டைப் படிக்க தெரியணும், பேச தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 2 வருஷம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இமெயில் அனுப்ப தெரியும், இமெயில் வந்து ரிசீவ் பண்ண தெரியும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வேலையை உங்களுக்கு தான். எடுத்து கிடைக்கன்னு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அட்டெண்டர் வேலை. அதுக்கு வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி தான் வேணும். எந்த ஒரு இதுலாலும் பரவாயில்ல, பேச்சுலர் டிகிரி போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 to 3 இயர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ஒரு வேலைக்கு உங்களுக்கு வந்து 17,632 ரூபா. சரிங்களா? இது போக உங்களுக்கு வந்து ஹெச்ஆர்ஏ இருக்கும். ஓகேங்களா? 30% ஹெச்ஆர்ஏ வந்து உங்களோட பேஸ் பேல இருந்து இருக்கும், டிஏ இருக்கும், டிஏ இருக்கும், இபிஎஃப் இருக்கும், மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ப்ரொபேஷனரி பீரியட் ஒரு வருஷமும் இருக்கும். சரிங்களா? நல்ல சம்பளம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதனால் டப்புன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வேலை எவ்வளோ, சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 16,000 ரூபாவும் இருக்குது. சரிங்களா? அட்டெண்டருக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 23,000 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எங்கே தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய காந்தி மண்டபம் இருக்கு இல்லையா, காந்தி மண்டபம் ரோடு சென்னையில் இருக்குது. சரிங்களா? மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? மினிமம் க்ரைட்டீரியா ஃபார் ஹைலி ரைட். ஓகேங்களா? எந்த ஒரு வேகன்சியுமே நீங்கள் வந்து இதுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இதுக்கு வந்து டைரெக்டாக போனாலுமே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டீட்டெயில்ஸ் about the school can be viewed at www.msc.ac.in. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். போங்க, கிளிக் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.